இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அவருடைய இறைவார்த்தையின் முன்னால் ஜெபிக்கின்ற மக்கள், ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை எங்களுடைய இதயத்தில் பதித்து தாரும், எங்களுடைய ஆன்மாவில் ஊன்றி தாரும் என்று வாஞ்சையோடு தாகத்தோடு உம்முடைய இறைவார்த்தைக்காக 2 கரங்களையும் விரித்து ஆண்டவரும் இடத்திலே கையேந்து நிற்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய தூய ஆவியால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை இவர்களுக்குள் வேரூன்றட்டும். எந்த ஒரு மனிதனிடத்தில் அந்த இறைவார்த்தை வேரூன்றுகின்றதோ அவர்கள் வேரூன்றிய மக்களாக இருக்கின்றார்கள், உம்மில் வேரூன்றிய மக்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு இதை நடத்தித்தாரும். தூய ஆவியின் வல்லமையால் அவர்களை நிரப்பும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறையார், புகையும் திரியை அணையார். நெறிந்த நாணலை எவரும் பெரிதாக எடுக்க மாட்டார்கள், கருத்தில் கொள்ள மாட்டார்கள், அது முறிக்க மாட்டார்கள். காரணம், அது முன்னாடியே நெறிந்து போய்விட்டது. நெறிந்த நாணலை யாருக்கும் தேவையில்லை. நெறிந்த நாணல் யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையும் இல்லை. புகைகின்ற திரி யாருக்கும் தேவையில்லை, ஏனென்றால் அது எந்த நேரம் கீழேயும் விழுந்து போயிடும். புகைந்த திரி யாரும் அதை பெரிதாக கருத்தில் கொள்ள மாட்டாங்க. சகோதரமே, யாருக்கும் நீ பயன்படவில்லை என்றாலும் கடவுளின் கரத்தில் நீ விலை மதிப்பு மிக்கவராக இருப்பாய். நெறிந்த நாணலை மனிதர்கள் கையில் கிடைத்தால் அதை முறித்து அடுப்பில் வைத்து எரித்து விடுவார்கள். அவர்கள் நெறிந்த நாணலை முறிப்பார்கள். ஆனால் இறைவார்த்தை சொல்கிறது, இயேசு நெறிந்த நாணலை முறியார். வாழ்க்கையில் காயப்பட்டவர்கள், வாழ்க்கையில் புண்பட்டவர்கள், வாழ்வின் விளிம்புக்கு சென்றவர்கள், விரக்தியில் உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அதிகமாக கடன் பாரத்தோடு இருப்பவர்கள், இதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, மூளை பிரச்சனை என்று பலவாறு நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள், கேன்சர் பிரச்சனை, இப்படிப்பட்ட பெரிய பெரிய நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள், திருமணம் நடைபெறாமல் இருக்கின்றவர்கள், போதிய வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், பிறரால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் நெறிந்த நாணலை போன்றவர்கள். இயேசு இப்படிப்பட்ட நாணலை முறித்து மீண்டும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச மாட்டார். தீப்பிடித்து புகைந்த திரி அது தீப்பிடித்து புகைந்து கொண்டிருக்கின்றது. தீராத பிரச்சனையால் வாழ்க்கை எரிந்து புதைந்து கொண்டிருக்கும் போது, எந்த சூழலிலும் அது சாம்பலாகி கீழே விழுந்து போகலாம் என்று இருக்கும்போது, இனி எனது வாழ்வில் ஒளி இல்லையே, எனது வாழ்வு இத்துடன் முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற மிகவும் மோசமான நிலையில் கதிகலங்கிய சகோதரமே, இயேசு புகைந்த திரியை அணைக்க மாட்டார். மீண்டும் அது சாம்பலாகி போக அனுமதிக்க மாட்டார். எனவே உனது வாழ்க்கையை கடவுளின் கையில் கொடு. காரணம், நெறிந்த நாணலை அவர் முறியார், புகையும் திரியை அவர் அணையார். மீண்டும் மீண்டும் உன்னை வாழ வைக்க உன்னுடைய கரங்களிலிருந்து, உன்னுடைய கஷ்டத்திலிருந்து, உன்னுடைய நோயிலிருந்து உன்னை அவர் தூக்கி நிறுத்த முயல்வார். மீண்டும் மீண்டும் உன்னுடைய பலவீனத்தை அவர் சிதைக்க மாட்டார். இயேசுவை நம்புவோம், அவர் மட்டுமே நம்மை அறிவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.